ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. உன்சொல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அப்சரா வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து பயங்கரமாக கலகலன்னு ஆகிப்போச்சு. இப்போ வந்து வியானா வந்துட்டு ரம்யா ஜோ கூப்பிட்டு தனியாக பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கும் இவங்களும் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ரம்யா ஜோ செம ஷாக்காக வராங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கான். இதை நான் கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தை கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியானா வந்துட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து நிறைய தாக்குற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சண்டைகள், அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் மேட்டரில் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்தது. அப்புறம் போய் பாத்திரத்தை கழுவுன்னு இவங்க சொன்னது வந்து பிரச்சனையானது. இது மாதிரிலாம் போயிருக்கோம். இது எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படியே அவன் சொல்லிட்டு ரம்யா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதேமாதிரி இப்போ நான் போனேன், என்னை பார்த்து அப்படியே அழறா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்க வந்து வெளியே வந்து அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா பற்றி. இந்த மாதிரி வந்து நான் போகும்போது அழுகுறாங்க, ஆனால் என்னை வந்து அவங்க ஒரு நாளுக்கு முன்னாடி கலாச்சாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து அதை வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ரம்யா ஜோ என்ன சொல்கிறாங்க, நான் 2 விஷயம் நான் வெளியில் போய் பார்த்தேன், அதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு கேட்காம விட மாட்டேன். விக்ரம் கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் சொல்கிறாங்க. வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸ்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். ஒரு முட்டை காலையில் என்ன சொல்கிறாங்களா, முட்டை வந்து கம்மியாகிடுச்சு, அப்படியே மரமமாக தாக்குறது. ஏன் நாங்களாம் வந்து நான் கம்மியாக எங்களுக்கும் சேர்த்து தானே அவங்க முட்டை ஊற்றுருப்பாங்க. நாங்களும் இந்த ஹவுஸ்மேட்ஸ் தானே, எல்லோரும் என்னோடய ஹவுஸ்மேட்ஸ் தானே பிக் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன, அதுவும் வந்து என்னை கலாய்க்கிறாங்க. நான் நாமினேட் பண்ணி தான் நீ வெளியே போகணுன்னு சொல்லிட்டு என்னை கலாய்க்கிறாங்க. எனக்குலாம் செம்ம கண்டாயிடுச்சு. என்னடா பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது நீ வந்து அதுக்கப்புறம் எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் வேறு 2 பேர் பேசிக்கிறாங்க. இன்னே அது டபுள் எவிக்ஷனா, மொத்தமே 6 பேர் தானே, இதில் டபுள் எவிக்ஷன் பண்ணால் மீதி 4 பேர் தான் இந்த பக்கம் ஃபினாலே போக முடியும். என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று அப்போ பணம் போட்டு இன்னொரு ஒரு எவிக்ஷன் இருக்குன்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. அதை பற்றின விஷயமும் தெரிய மாட்டுது. அதே மாதிரி வந்துட்டு இவ்வளோதான், இது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் சாரு, அதுக்கப்புறம் சபரி, திவ்யா இவங்கெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. இந்த சைடு வந்து நம்ம பிரவீன் காந்தி தனியாக உட்காந்துட்டு இருந்தார். ரம்யா ஜோ அப்புறமா நம்ம பிரவீன் ராஜ் அவங்க வந்து இமிடேட் அதாவது லிப் சிங்கிங், அவர் சைலண்ட்டாக இருக்கும்போது இவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு அவர் பேசி கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு லைவில். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொமோவில் அந்த டாஸ்க்லாம் வரும் போல இருக்குது. என்னை விட இவங்க டிசர்விங்கே கிடையாது, நானே இருந்திருக்கலான்ற மாதிரி ஒரு டாஸ்க்லாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்த ஆட்களை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 6 பேர் வந்திருக்காங்க. எனக்கு இவங்க தாங்க சூப்பராக வந்தது வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.